ஹலோ गाइस, என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். நாம் இப்போ பார்க்க போகிறது இது அட்வான்ஸ்டு பிளேயர் ஆஃப் த டுட்டோரியல் டவரோட எபிசோடு 21 தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடு 20 மிஸ் பண்ணவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க செக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை தட்டிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஏகப்பட்ட விஷயம் நீ பண்ணுறதுக்கு இருக்குது, அதில் எக்ஸ்ட்ராவா எதுக்கு இது அதுவா இது மூலமாக காசை சம்பாதிக்க முடியும், அதனால தான் அடிஷ்னலாக என்னால் டஞ்சன்லையும் ரைட் பண்ண முடியும். இங்கே ஹுவாங் கேட்குறான், காசு எதுக்கு உனக்கு, ஏன்னா ஆல்ரெடி நீ அதிகமாகவே ஏர்ன் பண்ணுற, அப்படி இருக்கும்போது எதுக்கு, அதெல்லாம் நம்மால் அவ்வளோக்கும் பெருசாக கண்டுக்கலை. அதுக்கப்புறம் அவன் ஒரு பர்சனை ஃபெயில் பண்ணி விட்டுறான். ஆள் அங்கே பயங்கரமாக கத்துறான், ஏன் எதுக்காக என்னை ஃபெயில் ஆக்குனீங்க, நான் சி ரேங்க் கண்டெஸ்ட்லேயே எனக்கு ரொம்பவும் அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அப்படி இருக்கும்போது எதுக்காக என்னை ஃபெயில் பண்ணீங்க, ஃபஸ்ட்டு என்னோடய ரெசியூமை ஒழுங்காக பார்த்தீங்களா, உன்னோட ரெசியூமை நான் பார்த்தேன், ஆனால் எனக்கு ஒன்றும் அது பிடிக்கலை, அதனால் மரியாதையை ஓடி போயிடு, உன்ன மாதிரி ஆளுங்க எனக்கு தேவையே இல்லை. இப்போ அந்த சி ரேங்க் ஹண்டர் ஒரு ஃபேமஸான ஹண்டர் தான், இதுவரைக்கும் ஆள் ஏகப்பட்ட டஞ்சனையே அங்கே தனியாக முடிச்சிருக்கான். அப்படிப்பட்ட ஆளையே நம்ம ஹீரோ ஃபெயில் பண்ணிட்டான். அங்கே மற்றவங்கெல்லாம் பயந்து போகிறாங்க, ஏன்னா அப்படிப்பட்ட பர்சனையே அங்கே ஃபெயில் ஆகும்போது நம்மளுக்கு எந்த மாதிரி க்ரைட்டீரியாவை அவர் எதிர்பார்க்குறாரோ. ஆனால் நம்ம ஹீரோ எதுக்காக அங்கே ஃபெயில் ஆக்குனானா அவனோட பர்சனாலிட்டி அது அங்கே சரியாக இருந்திருக்காது. நம்ம ஹீரோவுக்கு இப்போ தான் ரீசெண்டாக ஒரு புது ஸ்கில் கிடச்சிருக்கும், அதை ஸ்டார்டிங்கில் ஏதோ வேஸ்ட் அப்படின்னு தான் யோசித்தான். அப்புறம் தான் ஈவா மூலமாக அங்கே தெரிஞ்சிருக்கும் இந்த எபிலிட்டியை வச்சு மற்றவங்க எப்படிப்பட்ட கேரக்டர், அவங்களோட பர்சனாலிட்டி எப்படி, இதை தெரிஞ்சிக்க முடியுமா, இந்த மாதிரி ஒரு ஸ்கில்லை வச்சு என்னால் பெருசாக என்ன பண்ண முடியும். அந்த டைமில் இது ஒரு மொக்கையான ஸ்கில்லாக இருந்துச்சு, ஆனால் இப்போது இன்டர்வியூவுக்கு இது ரொம்பவும் யூஸ் ஆகுது. நான் இது மூலமாக எந்தெந்த கேண்டிடேட்டை எப்படிப்பட்டவங்க எல்லாமே எனக்கு தெரிஞ்சிக்க முடியுது. அவங்களோட ரேங்க், அவங்களோட எபிலிட்டி அது ஒன்றும் எனக்கு பெருசாக மேட்டர் இல்லை, முக்கியமாக பர்சனாலிட்டி அது ரொம்பவும் நல்லா இருக்கணும். இதே மாதிரி ஒரு 3 பேர் வராங்க, அவங்களோட பர்சனாலிட்டியும் ஃப்ரெண்ட்ஷிப், சாக்ரிஃபைஸ் இந்த மாதிரி இருக்குமா, இந்த மாதிரி விஷயந்தான் நம்ம ஹீரோவுக்கும் வேணும். ஆனால் நம்ம கிம்மை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கையான ஆளுங்க அங்கே இருக்கணும், அதனாலேயே ஒத்துக்கிறான். நீங்கள் 3 பேரும் செலக்ட் ஆகிட்டீங்க, இதை கேட்குற அந்த பசங்களுக்கும் அவ்வளோ சந்தோஷம். அங்கே இதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோவோட உண்மையான பிளானை பற்றியும் அவன் சொல்கிறான். ரொம்பவும் லேசியானவன், என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க பர்ஃபெக்டாக இருக்கணும், அவங்க டைமுக்கு எல்லா விஷயத்தையும் முடிக்கணும், எனக்கு அந்த அளவுக்கு வேலை இருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஆளுங்களை தான் நான் ரெக்ரூட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவங்க ரொம்பவும் லாயலாக இருக்கணும், மணியை ஸ்டீல் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஆளுங்க. சரி, அவங்களோட எபிலிட்டி அதெல்லாம் நீ செக் பண்ணியா, அதை பற்றி பெருசாக கவலைப்பட வேணாம், ஏன்னா எப்படியும் அதிகமான ஃபைட்ஸை நான் தான் பண்ண போகிறேன், அதனால் பிரச்சனை இல்லை. நான் பார்த்த வரைக்கும் அதில் எஸ் ரேங்க் கேண்டிடேட் யாருமே அங்கே இல்லை, அங்கே ரிசீவ் மட்டும் 5000க்கு மேலே வேர்ல்டு வைடாக எனக்கு வந்துச்சு. அப்படி இருக்கும்போது அதில் யாருமே எஸ் ரேங்காக என் கண்ணில் படவே இல்லை. அப்படின்னு இல்லை, எஸ் ரேங்க் ரொம்பவும் ரேர், முக்கியமாக எஸ் ரேங்க்கில் டாப் 200 இருந்தேன்னா உன்னை தான் எல்லாருமே ரெக்ரூட் பண்ண பார்ப்பாங்க, அந்த அளவுக்கு பெரிய விஷயம் அது. லாஸ்ட் டைம் எஸ் ரேங்க் ஹண்டர்ஸோட ரேங்கிங் போர்டை நான் பார்த்தேன், ஆனால் அதுக்கு நடுவில் இருக்க முக்கால்வாசி பேரை காணோம். அவங்கெல்லாம் என்ன ஆச்சு, அவங்க இறந்து போயிட்டாங்க. எஸ்டி கிரேடில் இருக்க சில ஆர்டிஃபேக்ட் லேப்ரத்துக்கு அடியில் இருக்கும், இது அடையணும் அப்படின்னு சொல்லி நிறைய எஸ் ரேங்க் ஹண்டர்ஸ் போவாங்க. ஏன்னா நார்மலாக ஒரு பர்சனோட எபிலிட்டிக்குன்னு அங்கே லிமிட் இருக்குது, அதுக்கு மேலே அவங்களால உயர்ந்து போக முடியாது, அதை ஏற்றணும்னு சொல்லி தான் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் அங்கே இருக்கும். இது மூலமாக அவங்களோட எபிலிட்டி ஏற்றிக்க முடியும். அப்போ நீ சொல்கிறபடி பார்த்தா அந்த லேப்ரத் அதுதான் எஸ் ரேங்க் ஹண்டர்ஸ் எல்லாருமே ஒரு கிரேவியார்டு மாதிரியா நீ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சில பேர் அதை அடையிறதுக்கு போயிட்டு வந்துட்டுருப்பாங்க, சில பேர்கிட்ட இருக்கும், அவங்க கிட்ட இருக்கிற ஆர்டிஃபேக்ட் அடையணும்னு சொல்லி அவங்க கொல்ல பார்ப்பாங்க. அப்படி கொள்றாங்களே அவங்கள தான் மர்டர்ஸ் ஹண்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஹண்டர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அந்த லிஸ்ட்டை விட்டு எக்ஸ்பெல் பண்ணிடுவாங்க. கிம்முக்கு இப்போ தான் அங்கே புரியுது, நம்ம கிம்மை கூட கொல்லணும்னு ஒரு அசாசின் வந்தால அங்கே அவனும் நம்ம ஹுவாங் சொன்ன மாதிரி தான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் டைரெக்டாக அவனுக்குன்னு சொந்தமாக இருக்கிற அந்த விசிபிள்ஸ் அப்போ அந்த டஞ்சனுக்கு வரான். எப்படியோ அந்த பாஸ் அப்பியர் ஆகிருக்கும், ஒரு கை பார்த்துட வேண்டியதுதான், அது அந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபுளாக அதையும் நான் பார்க்கணும். இந்த இடத்துக்கு வர கிம்மை பார்த்து அந்த ஆளுங்க ரொம்ப பயந்து போயிடுறாங்க. ஏன்னா போன வாட்டியே நம்ம கிம்
போன வேலையால் அவங்களோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கும். அதனாலேயே அவங்க பயந்துக்கிட்டே சொல்கிறாங்க, அட இன்னுமே டிரான்ஸ்பரிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகலையே, என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, இது எனக்கான டஞ்சன், அப்படி இருக்கும்போது எனக்கு அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை, சரி உள்ளே போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. அந்த இடத்துல உள்ளே போகும்போது ஒரு பர்சனை அவன் மீட் பண்ணுறான். மிஸ்டர் கிம், உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், உங்களை மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். யார் நீ? உன்னை அனுப்புனது அந்த ஏரிஸ் கில்டா? நான் இங்கே வந்ததுக்கு காரணம் அந்த ஏரிஸ் கில்டு தான். ஆனால் எனக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. நாங்கள் எப்படிப்பட்ட ஹண்டர்ஸ்னால் காசுக்காக நாங்கள் எதையும் பண்ணுவோம், யாரையும் கொல்லுவோம். நாங்கள் தான் ஃபேண்டமோனியா. இந்த ஃபேண்டமோனியா இது நீங்கள் எப்படிப்பட்ட குரூப் அப்படின்னு நினைக்கிறீங்க? உங்களோட பேரை கேட்டாலே எல்லாருமே நடுநடுங்கி போயிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமான குரூப் தான் அது. முக்கியமாக டாப் 100ல் இருக்க எஸ் ரேங்க் ஹண்டர்ஸ் எல்லாம் இது உள்ளே இருக்காங்க. இவங்களோட வேலை என்னன்னா அசாசினேஷன் பண்ணுறது. இது வரைக்கும் இவங்க குறி வச்ச டார்கெட் தப்பிச்சதே இல்லை. 100% நாங்கள் எல்லா வேலைகளையும் முடிச்சிருக்கோம். எங்களை எல்லாருமே லெஜெண்டரியான பீயிங் அப்படின்னு கன்சிடர் பண்ணுவாங்க. முக்கியமாக இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கொலை பண்ணுற ஹண்டர்ஸ் அப்படின்னு தான் தெரியும். இதில் இருக்க ஒரு ஹண்டரும் ரொம்பவும் அதிகமான பொசிஷனில் இருக்க ஹண்டர் தான். பார்த்தா 72, 68, 91, 52 இந்த பொசிஷனில் இருக்காங்க. உடனே அந்த பொண்ணை பார்த்து அவன் கேட்குறான், ஏன்னா இந்த குரூப்லேயே ரொம்பவும் அதிகமான லெவலில் இருக்க பொசிஷன்னா இது இந்த பொண்ணு தான். அதனால் டைரெக்டாக அவன் கேட்குறான், உன்னோட பொசிஷனை வச்சு பார்த்தா ரொம்ப ஸ்கில்டான மேட்ச் போலே, நீ என்னை பற்றி உனக்கு தெரியாதா என்ன? என்னை பற்றி நிறைய பேருக்கு தெரியும். இத்தனைக்கும் ஒரு மிகப்பெரிய லெவலில் இருக்க ஒரு மேஜ் ஹண்டர் தானே நீ. எங்கள் டீம் ரொம்ப எக்ஸலண்ட்டான டீம். இது வரைக்கும் பெரிய பெரிய டாப்பான பொசிஷனில் இருக்க நிறைய பேரை மொத்தமாக நாங்கள் முடிச்சிருக்கோம். அதுக்கு காரணம் என்கிட்ட இருக்கிற அந்த ஸ்பெஷலான ஸ்கில் தான். இப்போ உனக்கு காட்டுறேன் பாரு. ஒரு மேஜிக் சர்க்கிள் கிரியேட் ஆகுது, அப்படியே நம்ம ஆள் வசமாக மாட்டிக்கிறான். இந்த ஸ்கில் இது எப்படிப்பட்ட ஸ்கில்னா, இது மூலமாக உன்னோட மேஜிக் எல்லாமே டிபஃப் ஆகிடும். உன்னால் இப்போ எதுவும் பண்ண முடியாது, நீ வசமாக மாட்டிக்கிட்ட. ஆனால் அப்பையும் நம்ம ஹீரோ காமா அங்கே கேட்குறான், உன்னால் மேஜிக் சர்க்கிள் உருவாக்க முடியுமா? அட நீ மாட்டிக்கிட்டு இருக்க, இப்போவும் என்ன இப்படி கேட்டுக்கிட்டு இருக்க? நான் கேட்குறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நான் உன்னை கொல்லலாமா இல்லை வேணாவா அப்படின்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் நான் பார்த்த வரைக்கும் உன்கிட்ட அந்த அளவுக்கு பேஷன்ஸ் அது இல்லைன்னு நினைக்கிறேன். பார்த்த உடனே மற்றவங்க கிட்ட அவள் கத்துறா, சீக்கிரம் கொல்லுங்க அவனை, ஏன்னா அப்போ தான் அவன் இதுக்கு மேலேயும் பேச மாட்டான். அவனோட கதையை மொத்தமாக முடிச்சிருங்க. இதுக்கப்புறம் சீன் அப்படியே வேற ஒரு பக்கம் சைனாவில் இருந்த கடைசியாக ஒரே ஒரு டஞ்சன் ஒண்டி தான் கன்கர் பண்ணாமல் இருந்திருக்கும்ல. இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.